ஆமாங்க guys, நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான். இது வாழைப்பூ தான். ஓகே, வாழைப்பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி. வாழைப்பூ பெரட்டினா உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டுறாங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அப்போனா நீங்கள் இந்த ரெசிபியை தான் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இது வாழைப்பூனே தெரியாமல் அவங்க சாப்பிடுவாங்கன்னா பார்த்துங்களேன். நான் என்ன பண்ணேன், வாழைப்பூ பெரட்டிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தவு மட்டும் பொரிச்சேங்க. தஃப்புனா தெரியுமா உங்களுக்கு? மலேசியாவில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தஃப்புனா தெரியும். ஸோ தவு பொரிச்சிட்டு வரும் வெள்ளை சோத்தில் இந்த வாழைப்பூ பெரட்டிட்டு வச்சு சாப்பிட்டேங்க. சும்மா அட்டகாசமாக அடி தூளாக இருந்துச்சு. ஒரு மங்கில் 2 மங்கு சோறு கூட நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஏன்னா அப்படி ஒரு ரெசிபி தான் இது. மேமங் செடாப் கீழே. ஓகே, யாருக்கெல்லாம் வாழைப்பூ பிடிக்காதே இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க. வாழைப்பூ நான் இன்றைக்கி கொல்லையிலேருந்து தான் பறித்து நாளே எடுத்து ஐஸ் பெட்டில் வச்சிருந்தால இந்த பூ இப்போ கொஞ்சம் கருப்பாக தெரியுது. ஸோ வாழைப்பூ எப்படி ஆயலான்னு ஏற்கனவே நிறைய வீடியோலலாம் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துருங்க. ஸோ கஷ்டமாக இருந்தால் நாளே ஆஞ்சி வச்சுருங்க. வாழைப்பூ ஆஞ்சதை கொஞ்ச நேரம் சின்னதாக வெட்டி போட்டு உப்பு சேர்த்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உடங்கரிங், அதாவது காஞ்ச ஊடம். இதை நல்லா இடித்து போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஏன்னா நம்ம தமிழவங்களாச்சே எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் சேர்ப்போம் இல்லையா, அதுக்காக லேசாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு கரண்டி தாராளமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்றிடாதீங்க காய்ஸ், ரொம்ப அப்புறம் ஆயிலியாக ஆயிரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் கொட்டிட வேண்டியதான். நல்லா இப்போ கிண்டுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, இது இந்த வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம், இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த தட்டுலேயே அதை சமப்படுத்திட்டு இப்போ ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் முட்டையை அது மேலே அப்படியே தூவுறதுல ஊற்றி விட்டுற வேண்டியதான். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ரொம்ப மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை வெந்து வரும்பொழுது இதை அப்படியே உடச்சி விட்டுற வேண்டியதான். இப்போ முட்டை முழுசாக வேகணும் இல்லையா? ஸோ நல்லா கொஞ்ச நேரம் முட்டை வேகிற வரைக்கும் அதை வேக வச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லியை பரபரன்னு தூவி, மலைச்சாரல் மாதிரி தூவி நீங்கள் இதை கிண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழைப்பூ பெரட்டல் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பாரில், ரசத்தில், சொதியில் எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் நான் அப்படியே வெள்ளை சூத்தில் தாங்க வச்சு சாப்பிட்றேன். அப்படி தாங்க இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு வெறும் ஏப்பம் விட்டுட்டு போயிடாதீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரியா? நன்றி.